ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண்பது நமது குழுவின் சார்பில் நடத்தப்படும் 179வது நிகழ்வு ஆகும். இதுவரை 178 நிகழ்வுகள் நடத்தியுள்ளோம். வாரம் 3 நிகழ்வுகள் மூலம் நாம் நமது தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்து வருகிறோம். அதில் 2 நிகழ்ச்சிகள் ஜூம் மேடை வாயிலாகவும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் சாட் வாயிலாகவும் குழுவின் மூலம் நாம் பகிர்ந்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சி ரோல் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பு ஆகும். பொதுவாக வேளாண்மையில் பாரம்பரிய வேளாண்மை முறைகள் இருக்கின்றன. பசுமை புரட்சி ஆரம்பித்த பிறகு நமது நாட்டில் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்ட ரசாயன முறை தொழில்நுட்பங்கள், உயர் விளைச்சல் ரகங்கள், ஒட்டு ரகங்கள் போன்ற அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாம் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கண்டுள்ளோம். தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பிரபலமாகி வருகிறது. இதை பொறுத்தவரையிலே, அதாவது அந்த பயிரின் இலை பகுதியை வைத்தே அந்த பயிரின் உர தேவையை கணிக்க முடியும். அதே போல் பயிரில் உள்ள பூச்சிகளை நாம் பார்ப்பதன் மூலம், அதற்கு உரிய ஆப் மூலம் பார்ப்பதன் மூலம் அது எந்த பூச்சி அல்லது அதில் இருப்பது எந்த நோய் என்பது பற்றிய பரிந்துரைகளை நாம் பெற முடியும். மேலும் இது தொடர்பாக வேளாண்மையில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்துவிட்டன. நமது நிகழ்ச்சியை இன்று நமக்கு பகிர்ந்து நம்முடன் நிகழ்ச்சியை வழங்கி தகவல்களை பகிர்ந்து கொள்வது டாக்டர் எஸ் இளையபாலன். இவர் 2004ஆம் ஆண்டு ஆதிபராசக்தி கல்லூரியில் பிஎஸ்சி விவசாயம் படித்து 2006ஆம் ஆண்டில் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் படித்து டிஎன்ஐயு கோயம்புத்தூரில் படித்தார். பின்னர் அதை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று தற்போது பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்துள்ளார். முதலில் டான்சானியாவில் விஞ்ஞானியாக பணிபுரிந்துள்ளார். குறிப்பாக பனானா விஞ்ஞானியாக, இந்த வாழை சாகுபடி மற்றும் தொடர்பான விஞ்ஞானியாக பணிபுரிந்துள்ளார். அதன் பிறகு மலேசியாவில் பணிபுரிந்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பணியில் பணிபுரிந்துள்ளார். இது தவிர பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார், என்டர்பிரினர்ஷிப் செய்து வருகிறார். மேலும் தற்போது அவர் துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் செயல்பட்டு வரும் இமயம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பயோடெக்னாலஜியாக பணிபுரிந்து வருகிறார். அவரது ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் அவரது இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு தெரிவிக்க வருகை புரிந்துள்ளார். அவர் ஒரு சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் தொழில்நுட்பங்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். அதை தொடர்ந்து நமது வினாக்களையும் சந்தேகங்களையும் அவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். இப்போது திரு டாக்டர் இளையபாலன் அவர்களை பேச அழைக்கிறேன். முதலில் உங்களை ஒரு சிறு வார்த்தைகள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பேர் இப்ப சார் சொன்னாரு, என்னுடைய பேர் முனைவர் இளையபாலன். அறிவியலை ஒவ்வொரு விவசாயிட்டுக்கும் கொண்டு செல்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வேளாண்மை துறையை தேர்ந்தெடுத்து நான் வேளாண்மையில என்ன அறிவியல் இருக்கு என்று படித்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தோட்டம் பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 13 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஈச்சம்பட்டி என்ற கிராமத்துல. விவசாயத்துல என்ன அறிவியல் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி முனைவர் பட்டம் 10 ஆண்டு காலமாக படிச்சு வேளாண்மையில, அது 10 ஆண்டு காலமாக பல நாடுகள் பயணம் அடைஞ்சு என்ன வேளாண்மையில அறிவியல் இருக்கு, அந்த அறிவியலை நம்ம நாட்டுக்கு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு
முனைப்போட தான் இன்னும் செயல்பட்டு இருக்கேன். ஸோ வேளாண்மை கல்லூரியில மாணவர்களுக்கு வேளாண்மையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை போக என்டர்பிரினர்ஷிப்பும் எடுத்துட்டு இருக்கோம், வாழை உற்பத்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை போக பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏன் வேளாண்மையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு, அதை பத்தி எனக்கு நான் 10 நாடுகள் பயணம் அடைஞ்சதுல பாத்தீங்கன்னா இந்த வேளாண், அதாவது குறிப்பா வாழை ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு நல்ல தொடர்புல இருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட், அதாவது பாத்தீங்கன்னா சிஆர்ட், சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் டிராபிக்கல் அக்ரிகல்ச்சர், கொலம்பியால இருக்கிற ஒரு டீம், எங்களுடைய டீம் மெம்பர்ஸ். அது போக பாத்தீங்கன்னா உகாண்டாவில் இருக்கிற ஒரு டீம், சைனாவில் இருக்கிற ஒரு டீம், மலேசியா, மொத்தம் 5 டீம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் குளோபலா. அதுல ஒரு வாய்ப்பு இந்தியாவில், அதாவது உலகத்துல முதலிடம் உற்பத்தியிலும் உற்பத்தி திறன்லையும் வாழை விளங்குறதுனால நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா எடுத்து ஒரு வேளாண்மையில எப்படி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பங்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியே புரிஞ்சு அந்த ஆராய்ச்சி இப்ப வெற்றிகரமா நம்ம விவசாயிகளுக்கு உண்டாடைய நோக்கத்தோட பலதரப்பட்ட தொலைக்காட்சி வாயிலாகவும் நம்ம வானொலி வாயிலாகவும் என்னுடைய ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்க, நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ ஒரு வாய்ப்பு நம்ம அக்ரிஜோ ஐயா வந்து கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பு மூலயமா அறிவியலை விவசாயிகளுக்கு உண்டாடைய நோக்கத்தோட உங்ககிட்ட பகிர்ந்தளிக்கிறேன். ஸோ முதல்ல நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா, என்ன சார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம்? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல ஏன் வந்துச்சு பாத்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் பல்லுயிர் அமைப்பு மற்றும் இன்டர்நேஷனல் சென்டர் டிராபிக்கல் அக்ரிகல்ச்சர் இமய மேலாண்மை கல்லூரி நாங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ஆப்பை உருவாக்கணும் ஒரு 3 வருட காலமாக. எப்படி சார், எதுக்காக இந்த ஆப் உருவாக்கணும்? அதுக்கு முன்னாடி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம்னா என்ன, ஹியூமன் இன்டெலிஜென்ட்னா என்ன, நம்ம பிறந்ததுல இருந்து இன்னும் கத்துக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம்? வேளாண்மையா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், பலதரப்பட்ட இதை கத்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளோட இயற்கையில கொடுத்த அந்த மூளையில நம்மளுடைய அறிவு. செயற்கை நுண்ணறிவு ஏஐ, ஹியூமன் ஐ, ஹெச்ஐக்கும் ஏஐக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்ப நாமளே இல்லாம ஒரு தனியா ஒரு தனி இயங்கியா வேலை செய்யுது ஒரு மிஷின், அதாவது ரோபோ. எப்படி ரோபோ வந்து வேலை செய்யுது, இதை அறுவடை பண்ணுங்க, இங்க பழம் பழுத்துருச்சு, எப்படி அந்த ரோபோவை வந்து ட்ரெயின் பண்றது, அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம், ஏனை ஆடு மாடு கோழி எல்லா போட்டோஸையும் வச்சு நம்ம சொல்லி கொடுக்குறோம், இதுதான் ஏனை, இதுதான் எலிஃபண்ட். அதை இமேஜா விசுவலைஸ்டா நம்ம அப் டு டெத் 100 வயசுல சாக போற டைம்ல நீங்க யானை படத்தை காட்டு ஷோகேஸ் பண்ணா நீங்க வந்து ராங்கா சொல்ல மாட்டீங்க, ஏன்னா we are learners. அதே மாதிரிதான் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏபிசிடியா இருக்கட்டும், ஆகாக்கியா இருக்கட்டும், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஸோ 1+1 2ன்னு எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி அந்த டீப் லேர்னிங் நம்ம மைண்ட்ல ஏறின மாதிரி தான் அந்த மிஷினுக்கும் we are giving training. இட்ஸ் மிமிக் லைக் எ ஹியூமன். ஓகேவா, ஒரு ஹியூமன் மாதிரி மிமிக் பண்றதுக்கு தான் ஒரு மிஷினை டெவலப் பண்ற டெக்னாலஜி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. இது இப்ப நடைமுறையில இருக்குது, வருங்காலத்துல இருக்கிற வேளாண்மையில மிக மிக ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தொழில்நுட்பமா இருக்க போகுது. அது எப்படி சார் டெவலப் பண்ணோம், எப்படி சைனாவில பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது 1 மந்த் துல்லிய வேளாண்மையை பத்தி ஒரு பயிற்சி, களப்பயிற்சியில 35 இளைஞர்களை எடுத்தாங்க. அதுல நானும் ஒருத்தன். அவங்க சைனாவே ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து பார்க்க போறது, நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம இந்தியாவில், குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் காலங்காலமா கையில விதைச்சிட்டு இருக்கோம், வீடிங் வந்து கையில பண்ணிட்டு இருக்கோம், அறுவடையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கையில பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஒரு 5 ஆண்டு ஒரு 7 ஆண்டு காலமா தான் பாத்தீங்கன்னா எல்லாமே மிஷின் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சிறு குறு விவசாயிகள் எல்லாமே பாரம்பரியமா கையில பண்ணிட்டு இருக்கோம். பெரிய விவசாயிகளா இருக்கு, இப்ப சிறு குறு விவசாயிகளா இருந்தாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஹார்வெஸ்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், நெல் ஹார்வெஸ்டர், சுகர் கேன் ஹார்வெஸ்டர் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரேயர் வந்துருச்சு. எல்லாமே மெக்கனைசேஷன். இது எல்லாத்துமே யார் ஆப்ரேட் பண்றாங்க? ஒரு ஆள் உட்காந்து ஆப்ரேட் பண்றாங்க. we need human support to operate a machine. ஏன் 21st century without human being, நம்ம யாருமே இல்லாம the machine going to operate. எந்தெந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு காலநிலையை அளவிடுதல் மிக மிக முக்கியம். வந்து காலநிலையை அளவிடுறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர், எவ்வளவு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, எவ்வளவு ரெயின்ஃபால், அதை போக பாத்தீங்கன்னா சீட் சோ பண்றதுல இருந்து, வீடிங் பண்றதுல இருந்து, பிளஸ் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் சர்வேலன்ஸ். இந்த ஏரியாவில் இந்த குறிப்பா இந்த இடத்துல இந்த பெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, இந்த காலநிலையில அதிகமா இருக்குது அப்படின்னு சர்வேலன்ஸ். அதை போக பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி இண்டெக்ஸ், இந்த பழம் பழுத்துச்சா இல்லையா, இந்த பழத்தை ரைட் டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ணி ரைட் டைம்ல கொண்டுட்டு போய் மார்க்கெட் கொண்டுட்டு போறோம், செல்ஃப் லைஃப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுக்கு எல்லாமே இப்போ வந்து ரோபோட்டிக்
இந்த ரோபோ எல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, பிளஸ் ஹார்வெஸ்டிங்ல இருந்து பேக்கிங்ல இருந்து எல்லாமே ஃப்ரம் சீட் டு ஹார்வெஸ்ட் வரலையும் ஆஃப்டர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் வரலையும் நவ் ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் நான் உங்களுக்கு சொல்ல போறது பாத்தீங்கன்னா ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வாழையில ஒரு நோய் பூச்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வாழை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது, ஒரு கைபேசியை வச்சு ஒரு விவசாயி அவன் தோட்டத்துல வந்து ஆன் ஃபார்ம் டெஸ்டிங், ஏன்னா நம்ம எல்லாம் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் இருக்கிறோம், ஒரு நோய் வந்துருச்சுன்னா யூனிவர்சிட்டி கொண்டுட்டு வருவாங்க, அட்டிக் சென்டர் கொண்டு வராங்க, கேவிக்கு போவாங்க, ஒரு விவசாயிக்கு இது என்ன சார் நோயின்ட்டு. இப்ப அந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போய் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசரை பார்க்காமலே நம்ம ஒரு விவசாயி தன் தோட்டத்திலே தன் கைபேசி மூலயமா என்ன டிசீஸ் என்ன ரெக்கமெண்டேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. ரியல் டைம், அதாவது நிகழ் நேரத்திலே ஒரு விவசாயி அவன் தோட்டத்துல அவன் வாழையோ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, என்ன நோய் இருக்கு, என்ன பூச்சி இருக்குன்னு கண்டறியறதுக்கு தான் இந்த தொழில்நுட்பம் இப்போ வந்தது. இது 2019 நாங்க வெளியிட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. இது ஒரு கூட்டமைப்போட செஞ்சோம். நாங்க வேர்ல்டுல முதல் ரிப்போர்ட்ஸ் எல்லா சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்லயும் எங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. இது எப்படி சார் டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோமா, கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, CNN. இது கம்ப்யூட்டர், என்டையர்லி கம்ப்யூட்டர். அதுக்கு முன்னாடி பனானா பார்த்தோன்னா வேர்ல்டுல நம்ம தான் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டியில அதிகமா இருக்கும். எவ்வளவோ டிசீஸ் இருக்கு, அது என்னென்ன டிசீஸ்ன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எப்படி சார் ஏஐ ஒரு மெஷினை எப்படி சார் லேர்ன் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் வச்சு. இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க, கேட் இருக்கு, டாக் இருக்கு, டக் இருக்கு. அப்ப ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் லேர்னிங்ல ஒரு மிஷினுக்கு கத்து கொடுக்குறோம். எப்படி திஸ் இஸ் கேட் இமேஜ், திஸ் இஸ் டாக் இமேஜ், திஸ் இஸ் டக் இமேஜ். ஸோ இன்ஸ்டன்ட் செக்மெண்ட்ல ஸோ வி ஆர் லேபிளிங் அண்ட் ட்ரெயின் த மிஷின்ஸ். நாம ஹியூமன் லேர்னிங் நம்ம வந்து போட்டோஸை பார்த்து கத்துக்கிறோம், ரியல் விசுவலைஸ்ட பார்த்து கத்துக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இமேஜை எடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் இட் இஸ் பிலாங்ஸ் டு திஸ். அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து we are giving training to the machine. அதுக்காக தான் so we collected images from different disease, different parts of the banana plant. எடுத்து லேபிளிங் பண்ணி ஒரு மிஷினுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த மிஷின் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தான் டெஸ்டிங் பண்ணணும். இதை டெவலப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோரா we should know the human knowledge, the human intelligence. அப்ப கிராப் ஸ்பெசிஃபிக்கா என்ன டிசீஸ் எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், வில்ட் டிசீஸ் வந்தாலும் டெஃபிஷியன்சி, நைட்ரஜன் டெஃபிஷியன்சி வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகும். லீவ் ஸ்பாட் எல்லாத்துக்கும் தெரியும், வீவில் எல்லாத்துக்கும் தெரியும், நெமட்டோடு இருக்கு, வீவில் இருக்கு. ரெண்டுத்துக்கும் we need to classify. அதே பஞ்ச் டாப் டிசீஸ்னா எப்படி இருக்கும், ஹெல்த்தி எப்படி இருக்கும். ஸோ பை லேர்னிங் பை த்ரூ இமேஜஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஷேர் பண்ணி புக்கை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதோட ஒரு மொபைல் they can answer. அதுக்காக தான் we started for images collection, different disease in different parts of the world. Fusarium wilt, bunch top, leaf spot irukku, Xanthomonas wilt irukku, Africa irukku, healthy plants. So we collected the images, specific symptom collect பண்ணி we trained the machine. அப்ப ட்ரெயின் பண்ணும்போது 30,000 images எடுத்து we collected for weevil இருந்து, leaf spot இருந்து, bunch top virus இருந்து we collected, we made a machine. We developed an app. இந்த ஆப்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, ரெண்டு டைப் ஆஃப் ஆப் இருக்கு. நார்மலா இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் போட்டு வைக்கிறது ஒரு ஆப், அது நார்மல் இன்ஃபர்மேட்டிவ் ஆப். ரியல் டைம் ஆப்னா they will work on the really, it will connected with the server, ரியல் இமேஜஸ் வந்து அனலைசிஸ் பண்ணி இமிடியேட்டா they will give the answer. அதுதான் ரியல் டைம் ஆப். ரியல் டைம் ஆப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, கூகுள் பிளே ஸ்டோர்ல எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு, பட் எதெல்லாம் ரியல் டைம், எதெல்லாம் நார்மல் ஆப். ஸோ ஃபைனலி வி டெரைவ்ட் த ஆப் வித் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நம்ம எப்படி EMR ஸ்கேன் பண்ணிக்கிறோம் உள்ள பாடி எந்தெந்த பார்ட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்க மாதிரி, ரூட் ரீஜன், ஹோல் பிளான்ட், ஃப்ரூட் கட், சூடோஸ்டெம் ஆர் பஞ்சஸ் அண்ட் லீஃப். ஸோ 6 செக்மெண்டா பிரிச்சு இவ்வளோ இமேஜஸ். இப்போ வி ஹாவ் த டேட்டா பேஸ் மோர் தென் 7 lakh இமேஜஸ். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இமேஜஸ், அந்த இமேஜஸ் வச்சு வி டெவலப் எ ஆப். இந்த ஆப் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா பனானா மட்டும்தான் சென்ஸ் பண்ணும், மற்ற எந்த பிளான்ஸோ மற்ற எதையுமே சென்ஸ் பண்ணாது. ஒன்லி தே வில் டார்கெட் ஒன்லி ஃபார் இமேஜ் ஆஃப் பனானா. ஓகே, ஸோ லுக் ஆட் திஸ், நியர்பை சம் ஆஃப் த ட்ரீஸ் ஆர் தேர், ஒன்லி பனானா மட்டும் எடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஹெல்த்தியா இருக்கு, அதுதான் அக்யூரேசி ஸ்டடி பண்ணுவாங்க. சேம் கைண்ட் லீஃப் ஆப்ஷன் எடுத்து லீஃபை ஸ்கேன் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் லீவ்ஸ் ஹவு மச் ஆரோக்கியமா இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காப்போம்.
அதுதான் நம்ம இருக்கணும். நம்ம ஒரு 1000 banana plants பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா 1000 ஹெல்த்தியா இருக்கா? எஸ், 99% 1000 plants are healthy. So மானிட்டர் பண்ணிக்கலாம். அப் டு ஃப்ரம் பிளான்டிங் டு ஹார்வெஸ்ட் வரையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ ரிட்டர்ன்ஸ் உங்களோட ஈல்டை ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ we can use for healthy control. First and foremost ஹெல்த்தியா இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட். So we made the algorithm statistically, we proven, then we developed for the problem in worldwide is Fusarium wilt. அப்ப பாருங்க இங்க பாக்கு மரம் இருக்கு, சோ பனானா இருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ரிகேட் ஆகுது. சோ ஒரு வித்தின் ஒரு 3 செகண்ட்ஸ்க்குள்ளார இமேஜ் எடுத்து ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே you will know. So 96% இந்த banana is affected by Fusarium wilt. So ஒரு பக்கத்துல இருக்க பிளான்ட் வந்து 67% ஹெல்த்தியா இருக்கு. ஸோ அப்போ வாட் இஸ் த டிசீஸ், என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். ஸோ ஆன் ஃபார்ம்ல ஒரு விவசாயி அவன் தோட்டத்துல they can know without any help from anyone. அப்ப நம்ம விவசாயிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். என்ன டிசீஸ் அவன் முதல்ல தெரிஞ்சுக்குவான், அதுக்கடுத்து ரெக்கமெண்டேஷன் என்னட்டு. ஸோ அப்ப ஸோ ஈஸியா வந்து தே கேன் கெட். அண்ட் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும் ஸோ தே நோ எந்த அளவுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபியூசரியம் வில்ட் வந்து தே வில் கோ அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூல உட்காந்து பிளாக் பண்ற நியூட்ரிஷனை பிளாக் பண்றதுனால தான் வாடல் ஆயிருது, வில்ட்டிங் ஆயிருது. ஸோ இமீடியட்டா. ஸோ நெக்ஸ்ட் லீவ் ஸ்பாட். ஓகே, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் பனானா இஸ் லீவ் ஸ்பாட். லீவ் ஸ்பாட்டையும் உங்களுக்கு இமீடியட்டா என்ன காசிங் ஆர்கானிசம், என்ன ரெக்கமெண்டேஷன் மெசேஜ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்ச் டாப். சி எல்லா பிளான்ட்ஸுமே இருக்கு. infected plants healthy, so முடிக்குத்து நோய். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா we developed 5 languages, African language, Spanish, English and also Chinese. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு வேர்ல்டுல இந்தியா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு தான் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் நம்பர் 1. ஹிந்தியில டெவலப் பண்ணல, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழுக்காக தமிழ் லாங்குவேஜஸ்க்காக நம்ம தமிழ் ஃபார்மர்ஸ்க்காக பண்ணிட்டு then we replicate other languages. இதை எப்படி சார் டெஸ்டிங் பண்ணணும்? எல்லா ஃபார்மர்ஸும் எல்லாருமே ஹைடெக் மொபைல் வச்சிருக்க முடியாது. ஸோ வி tested in different kind of mobile in different places, different disease and different banana variety la we tested. அப்ப low images, அப்ப low megapixel வச்சிருக்க ஒரு ஃபார்மர்ஸ் கூட they can use the app. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஆப் 2 வழியிலும் யூஸ் பண்றோம். ஆன்லைன் இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்லயும். ஒரு நெட்வொர்க் இல்லாத சிச்சுவேஷன்லயும் இந்த ஆப் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வி டெவலப் த மோட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட் ரெண்டுத்துலையும் டெவலப் பண்ணி we tested, we trained the students also. First we tested in the on-farm testing பண்ணிட்டு then we provide the app to the farmers. Also it is freely available. ஓகேவா? ஸோ அப்ப ஃபார்மர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம், எக்ஸ்டென்சிவா சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு மோர் தென் 3000 டவுன்லோடர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்மளுடைய தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிஸும் ஹெல்ப் பண்ணாங்க. வி டெஸ்டட் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீஸ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, நவ் டெவலப் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணிட்டோம். சார் அப் டு திஸ் மொபைல்ல வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன? ஏரியல் மானிட்டரிங். ஓகே, ஸோ வான்வெளி கண்காணிப்புன்னு சொல்லுவாங்க. வான்வெளி கண்காணிப்பு ட்ரோன், அதுக்கு அடுத்தது சேட்டலைட். ட்ரோன்ல எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ட்ரோன் இமேஜஸ் எடுக்கும் போது எங்கெல்லாம் வில்ட் இருக்கு. ஸோ ஃபார்மர்ஸ் இப்ப என்ன பண்ற பெரிய ப்ராப்ளம், நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றோம், கோ ஆன் அடிங்க. ஸோ பெஸ்ட் ஃபங்கிசைடு ட்ரென்ச்சிங் கொடுங்கன்னா 1000 பிளான்ட்டுக்கும் ட்ரென்ச்சிங் கொடுப்பாங்க. எதெல்லாம் டிசீஸ் இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இல்லாம டயர்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஏரியல் மானிட்டரிங்ல இந்த பிளான்ட்ல இந்த பிளான்ட் மட்டும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு மட்டும் நீ ரெக்டிஃபை பண்ண, மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் ஓகே 99% ஹெல்த்தியா இருக்கு, மற்றது மட்டும். அப்ப ஸ்பெசிபிக்கா திஸ் வாஸ் த டெஸ்டட், ரியலி டெஸ்டட் இன் காங்கோல நாங்க டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வி கிளாசிஃபைட் இமேஜஸ். அப்ப வி ஆர் கெட்டிங் த Sentinel-2 10 meters டிஸ்டன்ஸ்ல. ஸோ வி ஆர் டேக்கன் த இமேஜஸ், வி கிளாசிஃபைட் த பனானா அண்ட் டிசீஸ். அப்ப மேப்பிங் பண்ணியாச்சு, ஏரியல் மேப்பிங். அப்ப ஈல்டு ப்ரிடிக்ஷன், எவ்வளவு ஏக்கரேஜ் கல்டிவேட் பண்ணிருக்காங்க, ரியல் டேட்டா நமக்கு கிடைச்சிக்கும். ஏன்னா இந்த ஆப்போட பேஸை தான் நாங்க வந்து அந்த ட்ரோன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப சேம் திங் டிடெக்டிங் த பனானா. ஸோ எல்லோ பார்ட்ஸ் எல்லாம் பாருங்க பனானா. அப்ப ஈஸியா மேப்பிங் பண்ணிடலாம். இந்த இயர்ல இவ்வளோ ஈல்டு வரும், இந்த ஏரியாவில் இந்த டிசீஸ் இவ்வளோ அலர்ட் இருக்கு. இப்போ தேனியில இங்கே வில்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை காவிரி டெல்டா ரீஜன்ல இந்த வில்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை சத்தியமங்கலம் ஏரியாவில் வெரி ஆக்டிவா ஹெல்த்தியா பிளான்ஸ் இருக்கு. ஈஸியா மானிட்டர் பண்ணலாம். அப்போ யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைடை குறைச்சிக்கலாம். ஸோ
உங்களோட ரிட்டர்ன்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைச்சிக்கலாம், ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பண்ணியிருக்கிறோம், நம்ம அக்ரிகல்ச்சர்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏரியல் மானிட்டரிங் மூலயமா we have to mapping, see the images, aerial images. ஸோ அப்போ இந்த ட்ரோன் மூலயமா எடுக்கும்போது wherever banana is there only டிடெக்ட் ஆகும். எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அங்கே மட்டும் சொல்லிடும். ஸோ we can take the measures. அப்போ ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் ரியலா we developed பஞ்ச் டாப்பா இருக்கட்டும், சாண்டோமோனஸ் வில்ட் இருக்கட்டும், லீவ் ஸ்பாட் இருக்கட்டும், இல்ல ஹெல்த்தி பிளான்ட் இருக்கட்டும். ஸோ ஈஸியா we have to identify aerial image. அப்ப இந்த ஏஐ டெக்னாலஜி எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இதே அல்காரிதத்தை வச்சு we are developing for other crops also. நாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட் ஃபார் கொக்கோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோ கிளைமேட்டோட டிசீஸை லிங்க் பண்றோம். சம்மர்ல மட்டும்தான் மீலி பக் வருதா, இல்ல ஏபிட்ஸ் வருதா, இல்ல விண்டர்லயும் மீலி பக் வருதா, அப்ப தென்னமரத்துக்கு கீழே எவ்வளவு மைக்ரோ கிளைமேட் கண்டிஷன் இருக்கு, அப்ப டிசீஸ் எப்படி இருக்கு, ரெண்டத்தையும் லிங்க் பண்றோம். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கைபேசி மூலயமா, அடுத்து ட்ரோன் மூலயமா, நெக்ஸ்ட் சேட்டலைட் மூலயமா குளோபலி we can monitor for the disease alert system. இந்த ஆப் பாத்தீங்கன்னா இட் இஸ் a global app. ஸோ அப்போ எங்கெல்லாம் டிசீஸ் இருக்கு, எங்கெல்லாம் பனானா க்ரோன் அப் ஆயிட்டு இருக்கு, டிராஃபிக்ல தான் வளர்ந்துட்டு இருக்கு, டிசீஸ் அலர்ட்டை பார்த்து டேட்டா மேப்பிங் வச்சு ஈல்டையும் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், டிசீஸ் வரதையும் குறைச்சிக்கலாம். ஸோ யூசேஜ் ஆஃப் ஃபங்கிசைட்ஸையும் குறைச்சிக்கலாம். ஒன் வே ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா பயோ கொடுத்து, ஸோ ட்ரைகோடர்மா, சூடோமோனஸ் இவங்க எல்லாத்தையுமே கொடுத்து நல்லா ஹெல்த்தியா கொண்டுட்டு போயிட்டு ஹெல்த்தி சிஸ்டமா நம்ம ரிட்டர்ன்ஸ் அதிகப்படுத்தலாம். ஸோ அப் டு திஸ் என்ன சார் ஏஐ டெக்னாலஜி சொன்னீங்க, ஆப் டெவலப் பண்ணியாச்சு, ஏரியல் மானிட்டரிங். வாட் ஆர் த அதர் அப்ளிகேஷன்? ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸோ திஸ் இஸ் த சங்கர் பயோடெக். ஸோ வி ஆர் ரன்னிங் த டிஷ்யூ கல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ஒரு ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஜெனட்டிக் ஃபெர்டிலிட்டி அண்ட் வைரஸ் ஃப்ரீன்னு கொடுக்குறோம். ஒரு எண்ட் யூசர் வர ஒரு ஃபார்மர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வச்சு டவுன்லோட் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கலாம். எஸ் 99% உங்களுடைய பிளான்ட் ஹெல்த்தியா இருக்கு, ஃப்ரீ ஆஃப் வைரஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஹெல்த்தி பிளான்ட்ஸ் எடுத்தாலும் வாங்கறதுக்கு முன்னாடியே we know the detection. ஸோ அப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஃப்ரம் சீட் வாங்குறதுல இருந்து ஹார்வெஸ்டிங் வரலையும் ஈஸியா மானிட்டர் பண்ணிக்கலாம். அதை போக பார்த்தீங்கன்னா ஃபைபர் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ பனானாவோட அதர் பார்த்தீங்கன்னா பனானா ஃபைபர் எல்லாம் நம்ம வந்து we are avoid the plastics ஃபியூச்சருக்கு. ஒரு பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி லேடிஸ் கூட, ஏன்னா ஃபியூச்சரையும் வில்ட் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அதோட ஸ்ட்ரிஞ்ச்னஸ் போயிடும், ஃபைபரோட குவாலிட்டி போயிடும். அதை நம்ம டிடெக்ட் பண்ணி ஹெல்த்தியா இருக்க பிளான்ஸ் மட்டும் we have to isolate the fiber. These are one of the end user application. Next பாத்தீங்கன்னா காமன் மேன். நம்ம எல்லாருமே இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹோட்டல்ஸ்ல. ஒரு இலை வாங்கி சாப்பிடும் போது அது லீவ் ஸ்பாட் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு உங்க இலை அப்படின்னு நீங்க ஹோட்டல்ல இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். These are the one of the leaf industrial application. It's highly helpful and also the common man also used for this app. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியா இருக்கா உங்க ஃப்ரூட்டு, இல்லை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கா, ஸோ ஹெல்த்தியா இருக்கா வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு டிடெக்ட். ஓகே, ஸோ அப் டு திஸ் இப்போ வரலையும் நம்ம பார்த்தது ஏஐ டெக்னாலஜி பனானாக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ட் கிராப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல டியூபர்ஸ், கசாவா. இதுக்கு ரீசெண்டாக டெவலப் பண்ண டெக்னாலஜி தான் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார். இப்போ ரேடாரை வச்சு நம்ம எவ்வளோ டெப்த்தில் வாட்டர் இருக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்குற மாதிரி, ஸோ டிஸ்ட்ரக்டிவ் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாம இந்த அளவுக்கு கசாவால இவ்வளோ டியூபர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பெக்டிங். அதே மாதிரி கிரவுண்ட் நட் இவ்வளோ நட்ஸ் வருது, அப்போ இவ்வளோ ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இவ்வளோ கசாவா பண்ணலாம். ஸோ ஜிபிஆர் டெக்னாலஜி இப்போ வெரி ரீசென்ட்லி பப்ளிஷ்ட், எங்க டீம் வந்து வெரி ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஜிபிஆர் டெக்னாலஜி வச்சு ஜஸ்ட் நம்ம சின்ன பவர் டில்லர் மாதிரி தான் இருக்கும், உங்க ஃபீல்ட்ல சும்மா ரன் பண்ணீங்கன்னாவே போதும், ஏரியல் இமேஜிங் வச்சு போட்டோஸ் எடுத்தீங்கன்னாவே போதும், கசாவா எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு, கிரவுண்ட் எவ்வளவு நட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நம்ம அக்ரி கிராஜுவேட், எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆல்சோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் ஆர் த ரீசன்ட் டெக்னாலஜி ஃபார் ஜிபிஆர் டெக்னாலஜி அண்ட் கம்பைன்ட் வித் தி ஏஐ. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா we are the automated weather station. ஏன்னா இன் ஃபியூச்சர் நமக்கு கம்பல்சரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆர் வில்லேஜ் வைஸ் வந்து ஏடபிள்யூ வேணும், ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் கம்பல்சரி வேணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா சம்மர்லயும் விண்டர்லயும் we are facing for fungal disease as well as especially sucking pest.
ஸோ வி நீட் டு கார்லேட் த கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், ஒரு விவசாய விஞ்ஞானியா ஆக்கும் நோக்கத்தில் ஒரு 3500 ரூபாய்க்கு நான் ஒரு கிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கிட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய தோட்டத்துல 12 மாசத்துக்கு எவ்வளவு ரெயின்ஃபால் வந்துச்சு, எவ்வளவு மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர், எவ்வளவு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, எவ்வளவு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்துச்சுன்னு ஒரு ரெக்கார்டோட வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் எ கிட். ஒரு சூட் கேஸ்ல கொடுத்துரும். விவசாயி விஞ்ஞானியே ஆக்கணும். ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் 25,000 போட்டு வாங்குறதோட சம்மர், அதாவது ஜனவரியில எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, அந்தந்த வில்லேஜ் அந்தந்த பிளாக்குக்கு அவங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி என்ன வெஸ்டர்ன் டிசீஸ் வருதுன்னு பார்த்துட்டு, எவ்வளவு சாயில் மாய்ஸ்சர் இருக்கு, எக்ஸஸ் வாட்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணாதான் ஃபியூச்சர்ல நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபைனலி ஐ எம் கோயிங் டு கன்க்ளூட். ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் தி இயர் ஆஃப் 2009. ஐ வாஸ் செலக்டட் இன் திஸ் training modern agriculture and future. So different countries they are chosen. The China government is sponsored from aircraft to staying, food and accommodation. 1 month training they provided. The technology to take to brought to their country. And I put on the France, US, America, China, Malaysia, Thailand, ellarume vandanga. They chosen from 35 to 45 age year youth select panni take them to the technology to their country. Adu or vaaipu enak kedachappada I was entered into the China. I learned so many things. For a shout out மட்டும் இங்க சொல்லிடுறேன். Number root very very important. So எல்லா கிராப்ஸ்க்குமே ரூட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரூட் எப்படி நம்ம தாயோட கருவறையை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்தா எவ்வளவு ஈல்டு கிடைக்குது, எல்லாமே சென்சார் பேஸ்ட். சோர்ஸ் அண்ட் சிங்க் ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்போம். சோர்ஸ் அண்ட் சிங்க் ரிலேஷன்ஷிப். சோர்ஸ் அண்ட் சிங்க்னா நம்ம ஊர்ல ஆப்பிள் கிடைச்சா போதும், ஆரஞ்சு கிடைச்சா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சைனாவில் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனா அவன் டேஸ்ட் எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணியோ அந்த அளவுக்கு. சோர்ஸ் அண்ட் சிங்க் ரிலேஷன்ஷிப் வித் ஏஐ டெக்னாலஜி சென்சார் பேஸ்ட் பண்ணி டேஸ்டான ஃப்ரூட்ஸ், எனக்கு இவ்வளவு விட்டமின் சி வேணும், எனக்கு இவ்வளவு அஸ்கார்பிக் ஆசிட் வேணும், இவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும், பைட்டோ கெமிஸ்ட்ரியோட அவன் ஃப்ரூட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிடைச்சா போதுன்ற கண்டிஷன்ல அவன் குவாலிட்டி போயிட்டான். நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், குவாலிட்டியை விட்டாச்சு. அவன் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் with the help of sensors. அப்ப source and sync relationshipல they are now tastiest food. அதே மாதிரி இந்த பாத்தீங்கன்னா root pot technology வந்துருச்சு. highly aeration, they are feeding bio plus sensors and water. நல்லா தெரியும், நமக்கே தெரியும். தண்ணி இல்லாத மேட்டாங்காட்டுல இருக்க கொய்யாக்காய் நல்லா இனிப்பா இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா சதன் இருக்கும் கொய்யாக்காய். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவாவிலே நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாட்டர் அளவு அதிகமா போனா இனிப்பே இல்லாம போயிடும். வாட்டர் அளவு கம்மியா இருந்துச்சுன்னா இனிப்பா இருக்கும். ட்ரவுட்ல வளர்ந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ ஹில் பேனானா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குது ட்ரவுட்ல, ரெயின்ஃபெட் கண்டிஷன்ல. ஸோ மீகர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளைமேட்டிக் இன்ஃபுளுன்ஸ். சேம் திங் அவன் சோர்ஸ் அண்ட் சிங்க் ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு கிராப்ஸ்க்கும் படிச்சுட்டு வரான். கிரேப்ஸ் கல்டிவேட் பண்றான், ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள் எல்லாத்துக்குமே ரூட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபீட் பண்ணி they are producing the quality with quantity. So precision farming they are going. That I was learned a great opportunity. And also indoor they having the pH and nutrition. Already Santi madam is talk about lot and lot for hydroponics. They are sensor based and mobile based. They are operating, they are producing greens. Also light, photosynthetic radiation with the different LED technology there, they are producing the biomass. Also quality, quantity plus quality ஆன greens ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் தே வென்ட். நம்ம இந்தியாவில் இன்னும் குவான்டிட்டி தான் பேசிட்டு இருந்தோம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பேசுறோம், ப்ரொடக்டிவிட்டியை பேசிட்டு இருக்கோம், குவாலிட்டி பத்தி நம்ம பேசாம இருக்கோம். ஸோ இன்னும் வர 2021 செஞ்சுரியில ஸோ வி ஹாவ் டு திங்க் அபவுட். ஸோ அதுக்கடுத்து ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அலைடுல மெயினா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அலைட் இண்டஸ்ட்ரியில மில்க் இண்டஸ்ட்ரி தான். ஸோ தி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் சைனா. 1 tons ஆஃப் யோகர்ட்டும் 7 tons அன்யூட்டிலைஸ்ட் மில்க்கும் தே ஆர் ப்ரொடியூசிங். ஒன்லி ஒரு 7 பேர் தான் ஒர்க் பண்றான். ஒன் டே whole day we visited the industry, big industry, Bright Dairy in food ன்னு சொல்லிட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ டன்னஸ் வெளியே போயிட்டு இருக்கு. ஒன்லி 6 to 7 members ஆப்ரேட்டிங் த இண்டஸ்ட்ரி. ஒரு வில்லேஜ் சைஸ் இருக்கு. ஒரு நம்ம ஊர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லேஜே ஒரு இண்டஸ்ட்ரி. ஒன்லி 7 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒன் டே வி வாஸ் விசிட்டட் த இண்டஸ்ட்ரி, ஒன்லி 7 members. with the help of artificial intelligence technology, sensor based, எவ்வளவு டெம்பரேச்சர், எவ்வளவு ப்ராடக்ட் வெளியே போகுது, எவ்வளவு பேக்கிங் ஆகுது, எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பை கம்ப்யூட்டர் விஷன்.
So the future, நம்ம இந்தியாவுக்கும் we want this technology. Okay, so finally they have provided the certificates. I got the precision agriculture technology, also AI technology. So finally I conclude that deep convolutional neural network is playing a major role for all the operations, and also the mobile app should be helping for the developing countries, and also the aerial monitoring and mapping of all the crops, mapping பண்ணிட்டு based on the production productivity பார்த்துட்டு குவாலிட்டியா கொண்டுட்டு போயிட்டோமா நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகுதுன்னு இப்போ யூ நோ த அக்ரிகல்ச்சர்ல. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபைனலி ஐ அக்னாலேஜ் the big data in agriculture program in CGR, Consultative Group of International Agriculture and International Center for Tropical Agriculture Biodiversity International. They helped lot for financial support as well as, and also எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பனானா ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் in Tottiyam and தமிழ்நாடு ஹில் பனானா grower federations, also NRCB and TNAU. They all together we worked, also helped lot we developed the app. Also end users also. Still I am continuing my research with the farmers. Also I am also promoting all the farmers don't use pesticide and fungicide for disease management. Varumum kaapom varathukku munnadiye take measurements with the help of all biological organisms. நம்மளோட beneficial microbes capture பண்ணிக்கிட்டே வந்துட்டோமா. We avoid the wilt and leaf spot not only for banana மத்த எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே we refill with our soil with the bio கொண்டுட்டு போயிட்டு எவ்வளவு ஹெல்த்தியா பிளான்ட் மானிட்டர் பண்றீங்களோ பிளஸ் குவாலிட்டி அண்ட் குவாலிஃபைடு நல்ல ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்கும் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். ஸோ எனி டவுட்ஸ் எதனாலும் ஸோ வில் ஸ்டார்ட் ஃபார் த டிஸ்கஷன். தேங்க்யூ டாக்டர் இளையபாலன். உங்க ப்ரெசன்டேஷன் வாஸ் எக்ஸலண்ட். நல்ல ரொம்ப டெக்னிக்கலா நீங்க இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது ஜெனரலாவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்ங்கிறது நிறைய நம்ம கிராஜுவேட்ஸுக்கே தெரியாத ஒரு விஷயம் தான். அதுல எந்த அளவுக்கு யூ கான் த்ரூ. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஷேரிங். அண்ட் இப்போது நமது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கேட்டுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக திருமதி கற்பகம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஆப் வந்து பனானா கிராப்புக்கு மட்டும் தானா, வேற எல்லா கிராப்புக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தொடர்பா டாக்டர் இளையபாலன். மேடம், இந்த ஆப் வந்து எக்ஸ்க்ளூசிவா பனானாக்கு டெவலப் பண்ணி டெஸ்டிங் பண்ணி சக்சஸ் பண்ணியாச்சு. ஃப்ரீயா நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு இது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த அல்காரிதத்தை வச்சு we are now developing extending for other crops. எல்லா கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஸோ இன்னும் வந்துடும், இன்னும் ஒரு within 1 or 2 years வில் கெட் ஃபார் பேக்கேஜ் ஆஃப் ஆல் த கிராப்ஸ்க்கும் வந்துடும் மேடம். வெரி குட், தேங்க்யூ டாக்டர். அப்புறம் காஜா சார் ஏதோ பேசுறதுக்கு விரும்புறாங்க. காஜா சார் ப்ளீஸ். ஹலோ சார். எஸ் ப்ளீஸ் சார், அன்மியூட் பண்ணிக்கிங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. காஜா சார். காஜா சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஹலோ. எஸ் யுவர் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார், கேளுங்க. சாருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. ஏற்கனவே பசுமை விகடன் பத்திரிகையில போன வருடம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இதழில் உங்களுடைய கட்டுரை வந்திருந்திருந்தது. அந்த கட்டுரையை எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எங்களுடைய ஊரில் உள்ள பனானா விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. அதுக்கு பிறகு மக்கள் தொலைக்காட்சியில் மலரும் பூமியில் நீங்கள் இதை காட்டினீர்கள். ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா, பாத்திருக்கீங்க. அது அல்ல, அதற்கு பிறகு உங்களை தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் மூலமாக உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாங்க, நான் பாண்டிச்சேரி மீட்டிங்ல இருக்கும்போது பேசினேங்க. கரெக்ட். அதுக்கு பிறகு நான் 2-3 விவசாயிகள்கிட்ட இத பத்தி சொல்லி என்ன கொஞ்சம் ஃபீட்பேக் பண்ணுங்க அப்படின்னேன். ஃபீட்பேக் கொடுங்க, அந்த ஏப் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு,
சிரமம் இல்லாம இருக்கான்னு கூட கேட்டேன். இன்னும் விவசாயிகள்ட்ட இருந்து எனக்கு சரியான பதில் இது வரைக்கும் வரல. கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஏப்ப கொண்டு வாழை தோட்டத்துல வச்சு அதை பார்த்து எடுத்து செய்யணும். பட் அது நானும் போய் சேர்ந்து தான் செய்ய முடியும் போல் இருக்கு. அவங்களாட்டி செய்ய முடியல போல் இருக்கு. இல்லைங்க, உங்களுடைய அது பசுமை விகடன்ல உள்ள அந்த இதை செராக்ஸ் காப்பி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தொழில்நுட்பத்தை விவசாயிகிட்ட கொண்டு சென்று ஆமா, அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த ஏப்பை எப்படி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவன் உங்க வீட்டுல இருக்கிற வாழைக்காய் வாழைப்பழத்தை கூட நீங்க ஸ்கேன் பண்ணுங்கன்னு கூட அதுல சொன்னேன். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. கொஞ்சம் ஃபீட்பேக் வரல, பாப்போம். யூ ஷுட் வெயிட் ஃபார் தட். உங்களுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது, போற்றுதற்குரியது. ஆல்சோ இன்னும் அதிகமான ஆய்வுகள் இதன் மூலம் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பயனடைய நான் ரொம்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு எங்களுடைய களக்காடு வட்டாரம் பனானாவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நான் உங்களை கூட சொன்னேன் ஒரு தடவை அங்க வாங்க. கண்டிப்பா வரங்கய்யா. பிறகு இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வாழைக்கு நல்ல 0 எனர்ஜி கூல் சேம்பர் வைக்கணும், நோய் இல்லாத ஒரு வாழையை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகள் பண்ணப்படும் எல்லா கட்சியில இருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்கய்யா, நான் அடுத்த கட்டமா திசு வாழையோட தொழில்நுட்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா சொல்லி தரேன். இந்த தேர்தல்ல அவங்களுடைய வாக்குறுதி களக்காடு ஏரியாவில் வாழையில் தான் அதுல சேர்த்திருக்காங்க. வேற விவசாயத்துல ஒண்ணும் கேட்கல. வாழைய ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கூல் சேம்பர் எனர்ஜி எல்லாம் வைக்கணும், நிறைய சேம்பர்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு கூட நான் உங்கள்கிட்ட கூட போன்ல சொன்னேன். அதனால நீங்க அடுத்த தடவை எங்க களக்காடு வட்டாரத்துல நீங்க அந்த வாழை சம்பந்தமான இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா வராங்கய்யா, கண்டிப்பா வராங்கய்யா. தேங்க்யூ சார், காஜா சார், தேங்க்யூ. அண்ட் மிஸ்டர் பழனிசாமி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாருமே நீங்க இப்போ உங்களை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேட்டுக்கலாம் ஒன் பை ஒன். நிறைய பேர் சேர்ந்து பேச வேண்டாம். பேச விரும்புறவங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். தேங்க்யூ. இளையபாலன் சார் கொஞ்சம் அந்த லிங்க் கேக்குறாங்க, அத கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஹலோ ஹலோ இளையபாலன் சார் உங்களோட லிங்க் கேக்குறாங்க, அத நீங்க கொஞ்சம் இதுல சாட்ல ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அந்த ஆப்போட லிங்க் என்ன? அந்த ஆப்போட லிங்க் சார், அந்த ஆப்புக்கு போற லிங்க் ஒன்னு இருக்கு. எஸ் எஸ் அது வேணும். எஸ். மிஸ்டர் குணசேகரன் சார் பேசலாம். நீங்க கேட்டிருக்கீங்க, பேசலாம். ஓகே, நன்றி நன்றி ஜோ, நன்றி நன்றி டாக்டர் இளையபாலன். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். நல்ல ஏஐ அக்ரிகல்ச்சர் பத்தி ஒரு சிறப்பான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது பார்க்கணும், ஹிஸ்டரி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஹிஸ்டரி பார்க்கும்போது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரு 15 இயர்ஸ் பேக் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல துல்லிய பண்ணையம் திட்டம் அப்படிங்கிறது ஒரு இதை எடுத்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆர்டிபிஷியல் ஏஐ இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணியான ஒரு அக்ரிகல்ச்சர்னு சொல்லி அதை எடுத்தாங்க. அங்கே அதுல பாத்தீங்கன்னா தே டிட் சாயில் மேப்பிங் சேட்டலைட் மூலமா சாயில் மேப்பிங் பண்ணாங்க. அது நியூட்ரியன்ட் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு 82 கிராப்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த 500 ஹெக்டர்ஸ்ல ஒரு ஹெக்டருக்கு 1 கோடிங்கிற விதத்துல வேர்ல்டு பேங்க் எய்டோட அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஒரு ஹெக்டருக்கு 1 கோடி, 500 ஹெக்டருக்கு 500 கோடி, 5 இயர் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் டாக்டர் வடிவேல் அப்படி அவரு டிஎன்ஏயு எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடியா இருந்தாரு. அவர் தான் அந்த ப்ராஜெக்ட ரன் பண்ணாரு. அந்த ப்ராஜெக்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒண்ணுதான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த அவங்களுக்கு இந்த சேட்டலைட் இமேஜ், இந்த ஆப்போட யூட்டிலிட்டி எல்லாமே இருந்தது.
இப்ப சைனா மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஒரு கண்ட்ரில அவங்க அட்வான்ஸா டெக்னாலஜி அடாப்ட் பண்றாங்க, எவ்ரிதிங் மெக்கனைசேஷன். பட் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரில அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. அவங்க வந்து ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியால மிக அழகா ஒவ்வொன்றுமே எவ்ரி மெக்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து பயனிஸ். அது வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த அளவுக்கு இங்க நம்ம பண்ண முடியல. பட் நல்ல காட் ரெவென்யூ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல 500 ஹெக்டர்ஸ்ல ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. பட் அவங்க சாயில் மேப்பிங் மட்டும் தான் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அதனுடைய கண்டினியூட்டி இல்லாம போச்சு. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு பணம் 5 வருஷம் முடிஞ்சது, 500 கோடி ரூபாய் முடிஞ்சது. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அந்த 500 கோடி ரூபாயில வச்சு சம்பாதிச்ச விவசாயம் சம்பாதிச்சாங்க. இன்னும் ஏதோ அந்த ட்ரிப்ரிகேஷன் பண்ணாங்க. மற்றபடி அதுல ப்ராஃபிட் பண்ணாங்க. எல்லாமே நல்ல ஐஎல்டிங் வெரைட்டிஸ், ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லா கிராப்பும் பண்ணாங்க. பட் இந்த பெஸ்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நேரடியா பார்த்து கண்ட்ரோல் பண்றது மாதிரியான இதுதான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா டிஎன்ஏல தே ஆர் ஹேவிங் பிளான் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணாங்க. பிளான் டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா டெவலப்டு லாட் ஆஃப் நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்காக பேடி, சுகர் கேன், ஒரு 7-8 கிராப், கோகனட், அப்புறம் வெஜிடபிள் கிராப்ஸ்ல டொமேட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு 7-8 கிராப்புக்கு அவங்க பிளான் டாக்டர் அப்படிங்கிற இதுல நல்லா மேப்பிங் பண்ணி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேப்பிங் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி என்னன்னா பீசன் மீலாம் அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அதை பூரா இன்டகிரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இதை வந்து ஒரு அதே மாதிரி சொன்னாங்க டிஎன்ஏல சொன்னாங்க பெரம்பூர்ல ஒரு வில்லேஜை வந்து டோட்டலா அடாப்ட் பண்ணி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நாங்க அந்த வில்லேஜ் அடாப்ஷன்ல இதை பூராத்தையும் பயன்படுத்த போறோம், சோர்கன் கிராப் பேஸா எடுத்து பண்ண போறோம்னு சொன்னாங்க. அது பண்ணாங்களான்னு தெரியல எனக்கு, ஐ டோன்ட் நோ. எனக்கு நான் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு 4-5 இயர்ஸ் பேக். அது எடுத்துக்கிட்டாங்களா பண்ணினாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஃபீட்பேக் இல்லை. இப்ப இது மாதிரி அங்கங்க பீசன் மேல ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப சைனாவோட இப்ப ஒரு 5 கண்ட்ரிஸோட வச்சு இப்ப இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே யூ வில் கோ டு சம் அதர் ப்ராஜெக்ட். அப்புறம் அது அப்படியே அவ்வளவுதான் கீழே போட்டுருவோம். ஐயா 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 ஒரே நிமிஷம் பேசி முடிச்சிடறேன் அதுக்கு பிறகு அது மாதிரி இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணும்போது இப்ப இரிகேஷனுக்கு நம்ம இதுல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இரிகேஷன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் படிச்சு முடித்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து வடக்குச்சி பிளாக்ல அதே மாதிரி இங்க ஆத்தூர் உங்க ஆத்தூர் பக்கமே கூட கள்ளக்குறிச்சியில கூட வந்து ஐடி ஃபீல்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தெல்லாம் மாசத்துக்கு வரக்கூடிய சம்பாதிக்கிற பசங்க எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ட்ரிப் இரிகேஷனை வந்து த்ரூ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாயில் மாய்ச்சரை வந்து மானிட்டர் வச்சு சென்சார்ஸ் வச்சு அதை பேஸ் பண்ணி இரிகேஷன் சிஸ்டம்லாம் பண்ணி டெவலப் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய கருத்து என்னன்னாக்கா அங்கங்க இருக்கு, ஒவ்வொரு டெக்னாலஜி ஒவ்வொரு பக்கம் இருக்குது. அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, எனக்கு வாய்ப்பளித்து நன்றி. நன்றி திரு குணசேகரன் சார். ஐயா இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு நாங்க க்ளோஸ் பண்ற மாதிரி இல்லை. இந்த ப்ராஜெக்ட் இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக் ரிசர்ச்சா பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு 16 வருஷமா வாழையில இருக்கிறனால இந்த த்ரெட்டை வந்து கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கேங்கய்யா, இன்னும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். எப்படி சொல்லணும்னா முந்தானேத்து கொல்லிமலையில பாத்தீங்கன்னா 3000 வாழைக்கு போயிட்டு பஞ்ச் டாப் எங்க வேணுமோ அங்கதான் நாம எடுக்கணுங்கய்யா. பஞ்ச் டாப்க்கு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எப்படி சொல்றதுன்னா விவசாயிகளுக்கு இன்னைக்கு பயன்படுதோ இல்லையோ வருங்காலத்துல கண்டிப்பா பயன்படுங்கய்யா. இப்ப இளைஞர்கள் எல்லாம் மொபைல் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு தொடர்ந்து கொண்டுட்டு போற ஒரு ஆராய்ச்சிங்கய்யா. இது எங்கேயும் முற்றுப்புள்ளி ஆகாது. நான் இந்த கருத்தை உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன். இது ஒரு பர்சனலா இந்த ஆராய்ச்சியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கேங்கய்யா. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமா இருக்கட்டும், ஐசிஆர் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், அவங்க தொழில பண்ணிட்டு இருக்காங்கய்யா. இது வந்து ஒரு தொடர் ஆராய்ச்சியாக கொண்டுட்டு போயிட்டு இருக்குங்கய்யா. அதனாலதான் எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பே இது கிடைச்சது. வெரி குட், தேங்க்யூ டாக்டர் இளையபாலன். அப்புறம் வேற யார் பேசுறீங்க? பேசுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க 2 பேர். கந்தசாமி சார் பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
திரு இளையபாலன் அவர்களுடைய பிரசன்டேஷன் மிகவும் அருமையாக இருந்தது. குறிப்பாக அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒரு லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ல சொல்லும்போது ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்தது. அப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்குங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இப்படிப்பட்ட லேட்டஸ்ட் இன்னோவேஷன் மூலயமா அக்ரிகல்ச்சர் மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ as far as this topic is concerned, அவர் சொல்றாரு only with the banana this chapter, but in due course, either by Ilayappalan or some other scientist may discover different kinds of apps for different kinds of plants. ஸோ அப்படி வரும்போது விஞ்ஞானம் இன்னும் வியக்கத்தக்க வகையில முன்னேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இவருடைய பிரசன்டேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் சைனா மற்றும் வெளிநாடுகள்ல அங்கு நடைபெற்றக்கூடிய விவசாய வளர்ச்சிகளை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பல தொழில் நுணுக்கங்களை மிகவும் துல்லிய முறையில் விவசாயம் செய்து அவர்கள் நல்ல லாபம் அடையும் பொழுது பார்க்க பெருமையாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் நோக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி அவங்க சைனீஸ் அவங்களுடைய நோக்கம் ஈல்டு எப்படின்னு பாக்குறாங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம விவசாயிகளுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுட்டு நம்ம இளையபாலன் அவர்கள் நம்ம விவசாயிகளுக்காக புது ஆப் கொடுத்து disseminating this information to all the farming community. So this kind of latest information very much wanted for our growing country like India. So my best compliments to Dr. Ilayappalan, wishing him every success for his latest innovations. All the best. Thank you so much, everybody. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. And அடுத்ததாக ஹரி, மிஸ்டர் ஹரி பேசுறதுக்கு கை ரேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ். ஹரி, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிங்க. ஹரி பேசுறீங்களா? அவருக்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த மீன் டைம் மிஸ்டர் சாந்தி, யூ கேன் ஆஸ்க் யுவர் क्वेश्चंस. சாந்தி, வாய்ஸ் கேட்கல. இருக்குங்க ஜோ, ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. யாரும் மியூட் பண்ணாம இருக்காங்க. எல்லாம் ஓகே. நம்ம எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். சார், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது. டாக்டர் இளையபாலன் சார், உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் கண்டிஷனுக்கு குறிப்பா சொல்லணும்னா விவசாயிகளுக்கு இது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு ரெக்கமெண்டேஷனாவே இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் இருக்கட்டும், விவசாயிகள் கிட்ட சரியா போய் சேர்ந்திருக்கா, அவங்க சரியா உபயோகப்படுத்துறாங்களா, இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் விவசாயிகள் இந்த போனை யூஸ் பண்றாங்க? ஒரு நிமிஷம் சாந்தி, சரியா கேட்கல. நான் மியூட் ஆல் கொடுக்குறேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஓகே. Yes, Shanti, you can unmute. Okay. Yes, sir, கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ எவ்வளவு விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்? மேபி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஃபியூச்சர்ல மேபி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதே சமயத்துல இது ஒரு ஆப் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ஓகே. பட் ஒவ்வொரு விவசாயியும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா இதோட முதலீடு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவங்க ஒரு ஃபார்ம்ல நம்ம ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் குறு விவசாயிகளா தான் நிறைய பேர் இருக்கு.
Yes, Mr. Ilayabalan, Dr. Ilayabalan, please. மேடம், நீங்க ரெக்கமெண்டேஷன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்றதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கு எல்லாத்துக்கிட்டுமே. இந்த ஃபங்கிசைடு இதை அப்ளை பண்ணலாமா, இல்ல இந்த பெஸ்டிசைடு அப்ளை பண்ணலாமா, இவரு பயோ சொல்றாரு பயோ அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மேடம் நாங்க என்ன பண்ணோம்னா, யூனிவர்சலா என்ன ரெக்கமெண்டேஷன், ஒரு ஃபார்மர் ஆர்கானிக்கா வேலை போறான்னா ஆர்கானிக் ரெக்கமெண்டேஷன், இன்ஆர்கானிக்கா போறான் இன்ஆர்கானிக் ப்ரூவன் ரெக்கமெண்டேஷனை ஃபைனலைஸ் பண்ணி தான் we gave the recommendations. ஏன்னா இப்ப இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டுல எல்லாத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு என்ன எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. அப்ப கன்ஃபியூஷன்ல, ஏன்னா இப்ப எனக்கு ஃபார்மர்ஸோட நெட்வொர்க் கேட்கும் போது நிறைய யூத் வந்து இப்ப என்னன்னா கரெக்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் கரெக்டா இது பண்ணலாமா சார், இது செய்யலாமா சார்ன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ண ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. மேடம் இன்னும் கொஞ்ச நாள்லாம், இன்னும் 1.5 இயர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் பார்ட்ல வந்து, ஏன்னா so many companies are entering. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய ஆர்கானிக் பயோ ப்ராடக்ட்ஸ் so many companies are entering into the field. இதை போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க அதை போடுங்கன்னு. பட் வாட் இஸ் ரியல் சயின்ஸ் என்னன்னு தெரியாமலே இருக்கனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு. அந்த ஆப்போட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேடம், அப்டேட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க குறு சிறு விவசாயிங்கன்னு சொன்னீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கசாவா மொசைக் டிசீஸ் இருக்கு. கசாவா மொசைக் டிசீஸ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருமே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஆப்பிரிக்கால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நார்மல் மொபைல் போனை வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்டிங் மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எவ்வளவு பல்கா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அதை வச்சே ட்ராக்கிங் பண்ணிட்டாங்க மேடம், வைரஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிறு குறு விவசாயிகளும் ஆஃப்லைன் மோட்ல யூஸ் பண்ற மாதிரி இந்த ஆப்பை நாங்க பயன்படுத்திச்சோம். இன்டர்நெட் இல்ல, தேவையில்லை, ஒன்லி ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஆப் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இருக்க கட்டத்துல என்ன டிசீஸ்னே தெரியல மேடம். நம்ம கிராஜுவேட்ஸ் படிச்சுட்டு வந்தாலே ஃபீல்டுக்கு போகும்போதே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, லீவ் ஸ்பாட்டா இல்ல இது நைட்ரஜன் டெபிசியன்ஸா இல்ல இது மொசைக் டிசீஸான்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மர் தே ஷுட் நோ த சிம்டம்ஸ், இதுதான் டிசீஸ், அப்புறம் ரெக்கமெண்டேஷன் போகட்டும். தே லேர்னிங் ஃபார் ஆன் ஃபார்ம்ல லேர்ன் பண்ற வைக்கிறதுக்காக தான் இந்த ரியல் டைம் ஆப் கொண்டாந்தது மேடம். இதை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேடம். ஸோ நம்மளுடைய சிறு குறு விவசாயிகளும் தே நோ. இப்போ கொரோனா வைரஸ்னு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை மேடம், பை த அட்வர்டைஸ்மெண்ட், பை த டெய்லியும் கேட்டு 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 அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவனுக்கு தெரியுது, டிரான்ஸ்மிஷன் எப்படின்னு தெரியுது, எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியற மாதிரி நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு எல்லாமே கத்துக்குவோம் மேடம். இது வந்துடும், டே டு டே லைஃப்ல வந்துடும் மேடம், என்னோட ப்ரிடிக்ஷன். தேங்க்யூ டாக்டர் இளையபாலன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த முயற்சி நல்ல சிறந்த முயற்சி. இதுல நல்லபடியாக போயிட்டு இருக்கிறதா தான் எனக்கும் தோணுது. பட் இந்தியாவில் அடாப்ஷன் கொஞ்சம் இட் மே டேக் சம் டைம், தட்ஸ் ஆல். ஓகே, வெரி குட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேற மிஸ்டர் பழனிசாமி, புவனா பழனிசாமி பேசுறதுக்கு கேட்டிருக்காங்க, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். மிஸ்ஸஸ் புவனா பழனிசாமி கேக்குறீங்களா? அவங்க பேசல. மிஸ்டர் காஜா சார் பேசலாம். ஹலோ, பேசுங்க சார். காஜா சார் பேசுறீங்களா? ஹலோ, எஸ் சார், பேசுங்க சார். கேக்குதா? கேக்குது சார். சார், அதாவது அந்த ஏப்ப வந்து எப்படி எடுக்கிறதுன்னு அதுல கொடுத்துருக்காங்க பசுமை விகடன்ல. பட் நேத்து முந்தா நேத்து தன்னால வந்துருச்சு. அதை போடும்போது டொமேனி ஏப் வந்து வருது. அவசரத்துக்கு எடுக்கணுமானா அந்த ஏப் வந்து அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. நீங்க சொன்ன அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் அத வந்து எடுத்தேன். நீங்க அதுல போட்டிருக்கீங்கல்ல, கூகுள் பிளே ஸ்டோரில் டுமைனி என டைப் செய்யவும், அதில் டுமைனி செயலியை தேர்வு செய்யவும், அதை செட்டிங்ஸ் தரவிறக்கம் செய்யவும், இந்த செட்டிங்ஸ் பொத்தானை கிளிக் செய்தல், அதில் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொள்ளவும்னு போட்டிருக்கு. நான் அதுல வந்து தமிழ் மொழி வரல, ஆனா அந்த இது வருது,
டுமேனி வருது. உங்களுடைய நீங்க காட்டின படங்கள்லாம் எல்லாம் வருது. எதுல அந்த வாழையினுடைய வேறு, வாழைப்பழம், வாழையினுடைய ஸ்டெம்மு எல்லாமே வருது. ஆனா அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதுல வரல மாட்டாங்க. அது அந்த போட்டோ எல்லாம் வருது. அந்த தமிழ் தரவிறக்கம் செய்யறது வர மாட்டேங்க. அது எப்படி கொஞ்சம் கிளீனா சொல்லி லாங்குவேஜ் இருக்கும். அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா தமிழ் இருக்குங்கயா. தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னாவே போதுங்கயா செட்டிங்ஸ்ல. இல்ல வரலையே. நேத்து சாயங்காலத்துல இருந்து ட்ரை பண்றேன். முதல்ல நாங்க எடுத்துட்டேன். உங்களுடைய பசுமை விகடன் இருக்கும்போது டுமேனிய கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதற்கு பிறகு நீங்க அந்த பதிவிறக்கம் செய்யும் முறைன்னு போட்டிருக்கீங்களா, அதுல வந்தா அது சரியா அந்த தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் வரவே இல்லை. ஐயா, உங்களுக்கு நான் தொழில்நுட்ப கையேடு வச்சிருக்கேன். தமிழ்ல பிறப்பு பண்ண தொழில்நுட்ப கையேடு. அந்த தொழில்நுட்ப கையேடு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறேன் ஐயா. ரைட். உங்களுடைய வாட்ஸ்அப் என்கிட்ட இருக்கு. நான் அனுப்பிச்சுடுறேங்க ஐயா உங்களுக்கு. இல்ல ஏற்கனவே நீங்க அனுப்பியிருக்கல. அதுல இது இல்ல, பதிவிறக்கம் செய்யும் முறை இல்ல. நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேங்க. டீடைலா அனுப்பிச்சுடுறேன். எப்படி பதிவிறக்கம் பண்ணணும், எப்படி தமிழை செலக்ட் பண்ணணும். நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும்ல. நம்ம தெரிஞ்சா தானே அவங்களுக்கு சொல்ல முடியும் கிளீனா. ஓகேங்க. என்ன அவங்களுக்கு இதே கஷ்டம் இருக்க கூடாதுல்ல, அதனால சொல்றேன். ஓகே. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ காஜா சார். அடுத்ததாக something Mrs. Rekha, she is an assistant professor and she wants some clarifications. Rekha, please. Rekha has informed she cannot talk as she is in college. Oh, since I can't talk. Okay. Sir, அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. I have a doubt and I am an assistant professor in CS. What are the future researches in banana related with computer science and agriculture? Since I am in college, I can't talk. So, Dr. Ilayabalan, please. நாங்க இப்ப ஃபியூச்சரா ஆட் ஆன் பண்ணிட்டு வருது பாத்தீங்கன்னா, ஒரு பூம்பழம் ஒரு ரஸ்தாலிக்கு வித்தியாசம் தெரியாம இப்ப நம்ம எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. இப்ப ரெட் பனானால என்ன நியூட்ரிஷன் இருக்கு, பூம்பழத்துல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, பழவள பழத்துல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, ஒரு காமன் எண்ட் யூசர்ஸ்க்கு அதை ஆட் பண்ணிட்டு வராங்க மேடம். அதை போக நியூ எமர்ஜிங் டிசீஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நியூ எமர்ஜிங் டிசீஸ்ல பாத்தீங்கன்னா பனானா பிளட் டிசீஸ். அது நம்ம இந்தியாவில இன்னும் இல்லை. பனானா பிளட் டிசீஸ்னா மரத்தை வெட்டிங்கன்னா பிளட் வர மாதிரி வரும். அது ஒரு பாக்டீரியல் காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். இது இப்ப எங்க இருக்குன்னா தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, ஃபிஜி இந்த ஏரியாவில தான் இப்ப இந்த பனானா பிளட் டிசீஸ் இருக்கு. இந்தியாவுக்கு இன்னும் வரல. ஸோ அந்த நியூ எமர்ஜிங் டிசீஸ் ஆட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனானா சாந்தோமோனஸ் வில்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்படி இன்ஜூரி வந்தா சீல் வருது, எல்லோ கலர்ல சீல் வர மாதிரி, ஊஸ் அவுட் வர மாதிரி, பனானா சாந்தோமோனஸ் வில்ட் ஆப்பிரிக்காவில் பெரிய ப்ராப்ளம். Even birds, honeybee transmitting the bacteria, சாந்தோமோனஸ் பாக்டீரியாவை கொண்டுட்டு போய் டிரான்ஸ்மிட் பண்ணிடுச்சுன்னா வாழை மரத்தை வெட்டினீங்கன்னா எல்லோ கலர்ல ஊஸ் அவுட் வரும். அதுவும் நம்ம இந்தியாவில் இல்லை. இந்த ரெண்டு டிசீஸ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம பனானா இண்டஸ்ட்ரியே வைப் அவுட் ஆயிரும். அதே மாதிரி டிராபிக்கல் ரேஸ் 4 ஃபங்கஸ் ஃபியூசேரியம் வில்ட், அது இப்பதான் நார்த் ஈஸ்ட்ல எஸ்பெஷலி இந்த பீகார்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில உள்ள வரல. டிராபிக்கல் 4 வந்தாலும் நம்ம பனானா இண்டஸ்ட்ரி காலி ஆகிற வாய்ப்பு இருக்கு. பனானா பிளட் டிசீஸ் இந்தியாவுக்குள்ள வந்தாலும், பனானா சாந்தோமோனஸ் இந்தியாவுக்குள்ள வந்தாலும் ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம ப்ரொடக்டிவா பண்றதுக்கு அதை ஆட் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா தெரியாத டிசீஸும் நம்ம ஃபார்மர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பனானா பிளட் டிசீஸ்னா எப்படி இருக்கு, பனானா சாந்தோமோனஸ் வில்ட்னா எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஏன்னா வருமுன் காப்போம் எப்பயுமே சொல்றது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். வரதுக்கு முன்னாடி அதனாலதான் குவாரண்டைன், ஸ்ட்ரிக்டா குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ்யூ கல்ச்சர் இண்டஸ்ட்ரி இப்போ டிசீஸ் ஃப்ரீ பிளான்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் சர்டிஃபைட் சிஸ்டம் ஃபார் டிஷ்யூ கல்ச்சர் ரைஸ்டு பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மூலயமா. ஏன்னா சர்டிஃபிகேஷன் இஸ் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிசீஸ் ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபியூசேரியம் வில்ட், பனானா பஞ்ச்டாப் வைரஸ் வராம கொண்டாடுறதுக்கும், வெளியே நியூ எமர்ஜிங் டிசீஸ் இந்தியாவுக்குள்ள வராம இருக்கிறதுக்காகவும் இவ்வளவு ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் மேடம் எங்களுடைய ஆப்ல. ஸோ அது இன்னும் இட் இஸ் கோயிங் ஆன், பைப் லைன்ல போயிட்டு இருக்கு. ஏரியல் இமேஜிங்க்கு we talked with the NRC Banana and ICR DG last year. We talked about the aerial imaging. அது பைப்லைன்ல இருக்கு.
ஒன்ஸ் இந்த கொரோனா இஷ்யூலாம் முடிஞ்சிச்சுன்னா ஏரியல் மேப்பிங் பண்ணிட்டோமா நம்ம பேனா இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரொடக்டிவா பாதுகாக்கலாம். வாட் வி டிட் இன் ஆப்பிரிக்கா அதை ரெப்ளிகேட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ எங்க டீம் அதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி சூன் 2022 2023ல ஏரியல் மேப்பிங் பண்றதுக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்கு மேடம். தேங்க்யூ டாக்டர் இளையபாலன். மிஸ்டர் R.M. சுப்பிரமணியம், ரிட்டையர்ட் ஜாயிண்ட் டைரக்டர் ஃப்ரம் ஈரோடு, அவங்க ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. RMS ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கங்க. எஸ் கேக்குதா? கேக்குது. வெரி நைஸ் பிரசன்டேஷன் ஜோ. எஸ் தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் ரீசெண்டா ஒரு கோகனட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமினார் ஒன்று அட்டென்ட் பண்ணேன். ஓகே. பெருந்துறையில வந்து அந்த கம்பெனி இருக்காங்க. அவங்க கோகனட்ல பொள்ளாச்சியில எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரி. பெர் ஏக்கருக்கு மேடம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பெர் ஏக்கர் எவ்வளவு செலவாகும் என்னன்ட்டு. அவங்க வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா 13 ஏக்கர்ஸ்க்கு ஒரு 20 to 21 lakhs செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம எதுவும் காஸ்ட் பெனிஃபிட் சொல்ல முடியுமா அப்படிங்கறது என்னுடைய பனானா. டாக்டர் இளையபாலன் கொஞ்சம் சார் இது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ, ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரிட்டர்ன்ஸ்லாம் நாங்க ஒர்க் அவுட் பண்ணல சார் இன்னும். சோ இது அலர்ட் சிஸ்டம் மட்டும் தான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஈல்ட் பிரிடிக்ஷன் நாங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல சார். ஈல்ட் பிரிடிக்ஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிரும் எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு சார். ஓகே சார். ஓகே டாக்டர் இளையபாலன், கொஞ்சம் அதுல ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி அதுல உங்களுக்கு அப்டேட்ஸ் உண்டுன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் தி குரூப். தேங்க்யூ. எஸ் சார், கண்டிப்பா வில் ஷேர். டாக்டர் முருகேசன் பேசுறது கேட்டிருக்கீங்க, ஏதோ பேசுறீங்களா? இதுல வந்து சார் நல்ல ரொம்ப நல்ல சிறப்பா பிரசன்ட் பண்ணாரு. தெளிவாக மிக எளிய மை வாழ்த்துக்கள், பிளஸிங்ஸ். இதுல வந்து நம்ம வந்து தனித்தனி டிசீஸ்ன்னு சொல்றோம் ரைட்டா. அது காம்ப்ளெக்ஸையும் கொஞ்சம் டேக்கருக்கு பின்னால பாத்துக்கோங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த டார்க் காம்டிஸ் குரூப் இருக்குல்ல, இந்த அதாவது பச்சை பானை இது மாதிரில வந்து ஃபிஷரிவிலுக்கு வராதுன்னு ஒரு ரெக்கமெண்ட் இருக்கு. ஆனா நெமட்டோடு வந்தா வரும்னு ஒன்று உண்டு. அதனால நெமட்டோடு ஃபங்கஸ் காம்ப்ளெக்ஸுக்கும் ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி இந்த ஆப்ஸ்ல கொண்டு வர முடியுமான்னு பாருங்க டீச்சர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்க சொன்ன சாந்தோமோனஸ்ங்கிறது மோக்கோ டிசீஸ் நினைக்கிறேன், அப்படிதானே? மோக்கோ டிசீஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். சாந்தோமோனஸ்ங்கிறது பனானா மோக்கோ டிசீஸ் நினைக்கிறேன். ஆனா நம்ம டிஎன்யூல பாத்தீங்கன்னா மோக்கோ தமிழ்நாட்டு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா மெட்ராஸ்ல ஒரு டிஸ்டிங்கால ஒரு பேத்தாலஜி அவர் வந்து மோக்கோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அரௌண்ட் 85-86 ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் மோக்கோங்கிறது சாந்தமோனஸ் ஒண்ணுன்னா அதை பார்த்துக்கணும் ரைட்டா. ஏன்னா ஒரு தடவை ஒரு சாம்பிள் முந்தி ஒரு விவசாயி கொண்டு போய் பார்த்ததுல மெட்ராஸை பார்த்ததுல ஒரு மோக்கோ இருக்குன்னு சொன்னார். இது நடந்தது அரௌண்ட் 85-86. மோக்கோ ஸ்வீட்டா வந்து நம்ம பிசேரியத்தை வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்தா சிவப்பு கலர் அந்த குங்குமத்தை ஸ்பிரிங்கிள் பண்ண மாதிரி சிவப்பு புள்ளிகள் இல்லை சிவப்பு ரிங் இருக்கும். மோக்கோல கருப்பாயிரும். இதுக்கும் ஊசு வரும், அதுக்கும் ஊசு வரும். இது ஒண்ணு. இப்ப பிறகு ஒரு சொன்னீங்க, பனானா பிளட் டிசீஸ் இதெல்லாம் சொன்னீங்க. வெரி குட் இன்ஃபர்மேஷன். வேற வந்து அரௌண்டு நான் 2008 ஒரு மீட்டாலஜி செமினார் இருந்துச்சு. அதுல நிறைய பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதாவது வெதர் ஃபேக்டர் கார்லேஷன். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பிளாக்லயும் ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு. அதுல இருந்து அரௌண்ட் 1 மினிட்டுக்கு ஒருக்கா ரெக்கார்டிங் வந்து எங்கேயோ பூனாவுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதை வந்து டிஎன்ஏயும் ரிட்ரீவ் பண்ணலாம். அல்லது இப்ப வந்து காட்டன் ஸ்டேஷன் திருவிழித்தூர்ல அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரெக்கார்டிங்க நாங்களும் எடுக்கலாம். ஒர்க் பண்ணும்போது நாங்களும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை வச்சுதான் நிறைய பெஸ்டிசைட்ஸ் காலேஜ் போட்டிருக்காங்க. அதுல வந்து யாரெல்லாம் வந்து ஆர்டிகிள்ல ஸ்டெப் வைஸ் ரிக்ரெஷன் இருக்கு, அதை மல்டிபிள் ரிக்ரெஷன் பண்ணி ஸ்டெப் வைஸ் ரிக்ரெஷன் இருக்கு. அதாவது வெறுமன கார்லேஷன் போட்டா
கூடுனா குறையும், குறைந்து வரும். ஆனா மல்டிபிள் ரெக்ரெஷன் இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுல பண்ணி ஸ்டெப் வைஸ் ரெக்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அந்த அந்த இது கரெக்டா வரும். இந்த காட்டு இந்த ரிக்ரெஷன் வரும். அதாவது சப்போஸ் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 1 டிகிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 1 யூனிட் கூடி ரெயின்ஃபால் 1 யூனிட் குறைஞ்சிச்சுன்னா இந்த டிசீஸ் வரும், பெஸ்ட் வரும் கூட நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி பண்ணிச்சிருக்கோம். ஆனா எல்லாமே ஒரு 5 to 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஃபுல் டேட்டா மாடலிங் மாதிரி வரும். இது டேக் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதாவது பிஎஸ்சி சிலபஸ்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியோ அதை டெவலப்மெண்ட் பத்தியோ என்னென்ன லாங்குவேஜ் படிக்கணும் நம்ம கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல கம்ப்யூட்டர் அது வந்து ஐசிஆர் சிலபஸ் தான் எல்லா யூனிவர்சிட்டி ஆட் பண்றாங்க. வந்து ஐசிஆர் கொடுத்த சிலபஸை தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோ டிஎன்ஏயோ ஃபாலோ பண்றாங்க. அந்த சில சிலபஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இது மாதிரி ஆப்ஸ் டெவலப் பண்றதுக்கு பண்ற மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் படிக்கணும், என்னென்ன மிஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேர் என்னென்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும். அந்த சாஃப்ட்வேர் டெவலப் டேட்டா பேஸ் இன்ஜினியர் டேட்டா பேஸ்ன்னு ஒரு இது உண்டு சாஃப்ட்வேர். அது மாதிரி எனக்கு தெரியாது ஆர்கியூ உண்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் சொல்றேன். இது மாதிரி என்ன லாங்குவேஜ், லாங்குவேஜா அல்லது சாஃப்ட்வேர் லாங்குவேஜா என்ன வந்து ஃபியூச்சர்ல அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து அடிஷனல் ஸ்கில்லா தங்களை இக்யூப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றது ஒரு பிரைவேட் கம்பெனி பண்ணுது. அந்த கம்பெனிலேயே வேலைக்கு போனாலும் பிஎஸ்சி அக்ரியோ பிஎஸ்சி என்ன அடிஷனல் ஸ்கில் இருந்தா அங்க ஈஸியா வேலைக்கு போகலாம், டெவலப் பண்ணலாம், கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அது படிச்சிருச்சிங்களா, சப்போஸ் நீங்களே ஸ்கீம் வாங்கி ரன் பண்ணீங்கன்னா அதுல வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட் டீச்சிங் அசிஸ்டன்டோ எஸ்ஆர்எஃப்ஓ ஜேஆர்எஃப்ஓ போடும்போது அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஸ்கீமுக்கும் ஒரு நல்ல இதா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக நன்றி, வணக்கம். தேங்க்யூ. டாக்டர் முருகேசன். டாக்டர் முருகேசன் வந்து டிஎன்ஐல ப்ரொஃபஸர் என்டமாலஜியா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. டாக்டர் இளையபாலன் ஏதாவது பதில் அளிக்கிறதுன்னா? கண்டிப்பா சார். இப்ப வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு பேப்பர் வந்திருக்கு சார். பிளஸ் நானோ டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வராங்க சார் நம்ம பசங்களுக்கு. ஏன்னா ஐசிஆர் சிலபஸ் இப்ப கொஞ்சம் ரிவைஸ்ட் பண்ணி 2017ல கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஃபீட் பண்ணிருக்காங்க சார். இன்னும் ஃபுல் ஃபிளஜ்டா அதுக்குன்னு டேட்டா சயின்ஸ்னு வரல சார். ஸோ ஜஸ்ட் 3rd இயர்ல 6th செமஸ்டர்ல தே ஆடட் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு சார் நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேங்க்யூ சார் டாக்டர். அடுத்ததாக இந்த இவர் மிஸ்டர் ஹரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. Will this app synchronize and control spraying by drone sprayer அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுக்கு ஏதாவது இன்னும் நாங்க அதுக்கு பண்ணல சார். ஒன்லி ஃபார் டிசீஸ் அலர்ட் பிளஸ் மேப்பிங், இது 2 மட்டும் தான் சார் பண்ணிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். எனிபடி டென்சர் ஃப்ளோ தான் சார் பண்ணிருக்கோம். டென்சர் ஃப்ளோ. எஸ். யாரு? குணசேகரன். எஸ் ப்ளீஸ். குணசேகரன் சார் ப்ளீஸ். எஸ் சார், ஒரு சில பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஆட். அதாவது இப்போ இளையபாலன் சார் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனுங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது தேவை பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆல்ரெடி நம்ம தெரியும், நம்ம டிபார்ட்மெண்ட் இருந்தவங்களுக்கு தெரியும், எல்லா பிளாக்லையும் ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்ஏ தான் வந்து அந்த வெதர் டேட்டா பூரா கலெக்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகி போச்சு, ஏஎம்சி பண்ணாமல் விட்டதுனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு ஃபர்தரா ஃபண்டு கொடுக்கல. டிஎன்ஏ ஃபண்டு கொடுக்காதனால ஒரு 8 years பேக் வந்து அந்த ஸ்கீமை அப்படியே ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் நம்ம பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது பூரா ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் இன்ஸ்டால் பண்ணது செலவு பண்ணி வந்து அது திரும்பி ஒரு 8 years அந்த டேட்டா எந்த டேட்டாவும் அதில் ரிட்ரீவ் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அது வந்து யூனிவர்சிட்டியில வந்து அது பூரா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருந்தது. மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விங் இருந்தது. ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனோட டேட்டாஸ் பூரா அனலைஸ் பண்ணி நல்ல ஃபோர்காஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அதை கன்னியூ பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு டிஎன்ஏல வந்து நம்ம விசி பேசி அந்த ஏஎம்சி வந்து ரினியூவல் பண்ணி அதை வந்து திரும்பி ரெட்ரீவ் பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் பூராமே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். டிபார்ட்மெண்ட் வந்து ஹேஸ் டு அலோகேட் ஃபண்ட்ஸ், அது பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விசி வந்து ஸ்டெப் எடுக்கணும், பண்ணி அந்த திரும்பி அதை வந்து இதாக பண்ணணும். அது மாதிரி ஏன்னா வெதர் டேட்டா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இரிகேஷன் இதுல வந்து நிறைய வந்து ரிமோட் சென்சிங் இது மாதிரி சென்சாரை யூஸ் பண்ணி இரிகேஷன் பண்றாங்க. சாயில் டெம்பரேச்சர், சாயில் மாய்ச்சர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சென்சார் மூலமா அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரிமோட்ல இரிகேஷன் பண்றாங்க, ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணும்போது அது வந்து தட் வில் பி யூஸ்ஃபுல். இப்போ அதே மாதிரி ரிமோட் சென்சிங் ப்ரிசிஷன் ஃபார்மிங் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் நல்லா பண்ணாங்க. அதுல என்னன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிமோட் சென்சிங் தான் பண்ணுவேன்னு சொன்னாங்களே ஒழிய கடைசியா பூரா பார்த்தா ஒன்லி விசுவலைஸ்டு பேஸ்டு அவங்க கொடுத்தாங்க. ஒன்லி எல்லாம் பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் தான் ஃபாலோ பண்ணாங்க. கொஞ்சம் அந்த ஃபெர்டிலைசர் சாயில் மேப்பிங் அந்த ரிமோட் சென்சிங் மூலமா சாயில் மேப்பிங் பண்ணியிருந்தாலும் கூட அந்த கிராப்பிங் அந்த இதெல்லாம் பூரா அந்த இன்டென்சிட்டியை பார்த்து கலர் இன்டென்சிட்டி பார்த்து இண்டெக்ஸை பார்த்து அதை அவங்க வந்து ஃபெர்டிகேஷனா பண்ணல, ட்ரிப் பண்ணி ஒன்லி தி அடாப்டட் டெக்னாலஜிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 5 இயர்ஸ்க்கு இந்த ட்ரிப்பை அடாப்ட் பண்ணாங்க. ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபெர்டிலைசர் வந்து இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்க. அந்த 5 இயர்ஸ் நல்லா அது தரவா பண்ணாங்க. அது சஸ்டெயின் ஆகல. அது மாதிரி இப்ப பனானா மட்டும் இப்ப ஒரு கிராப் மட்டும் அவர் சொல்றாரு. இது நம்ம மல்டி லெவல் மல்டி கிராப்பிங் சிஸ்டம் நம்ம தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து இந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோல பார்க்கும்போது இவ்வளவு காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இதை வந்து ஃபார்மர்ஸால பண்ண முடியுமா? இஸ் இட் அஃபோர்டபுள்? டெஃபினட்டா வந்து இன்னைக்கு தேதியில பாசிபிள் இல்லை. அதனால இருந்தாலும் இப்ப ஃபியூச்சர்ல நிச்சயமா பண்றதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் பண்றாங்களோ அது பூரா லிங்க் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு ஒரு இனிஷியேஷன் எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து பயனியரா வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் தான் வரணும். அதுல வந்து அவங்க சயின்டிஸ்ட் உடைய ரோல் வந்து இதுல ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் பீப்புள் வந்து என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸா ஃபார்மர்ஸா ஐடென்டிஃபை பண்ணி we can give to them. பட் அவங்கள பூராத்தையும் ஒரு லைன்ல கொண்டு வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாரையும் இந்த ஏஐ ஃபாலோ பண்றதுக்கு உண்டான சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணி பண்றதுக்கு யூனிவர்சிட்டி மூலமா கவர்மெண்ட்டை பேசி என்னுடைய இம்பாக்ட் அதனுடைய சொல்லி இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ப்ரொடக்ஷன் பிளான் டாக்டர் டெக்னாலஜி ஏற்கனவே நான் சொன்னாப்ல பிளான் டாக்டர் டெக்னாலஜி பாத்தீங்கன்னாக்கா நிறைய கிராப்ஸ்க்கு அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர்ஸ் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிமோட் சென்சிங் பற்றியான இன்டெலிஜென்ஸ் நம்ம பிஎஸ் அக்ரி இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க கோர்ஸ்லயே இப்போ இருக்கு. அவங்கெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸாமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இந்தியா எக்ஸாமை வந்து கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல எழுதுனவங்க நம்ம டிஎன்ஏ ஸ்டூடெண்ட் தான். நம்ம டிஎன்ஏ தான் ஆன்லைன்லயே வந்து இப்போ எக்ஸாம் எழுதுனாங்க. வேற யாரும் பண்ண இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட பண்ணல. அதனால அந்த அளவுக்கு பயனியரா இருக்காங்க. we are pioneers in technology adoption. பட் என்னன்னா அந்த சஸ்டைனபிலிட்டி இஸ் த பாயிண்ட் ஆஃப் இது. அதுல சஸ்டைனபிலிட்டி வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அது சஸ்டைன் பண்றதுக்கு ஹவு டு கோஆர்டினேட், ஹவு டு இது பண்றது வின் பண்றது அப்படிங்கிறத ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு டிஎன்ஏ கொடுக்கணும்னு சொல்லி இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன். சயின்டிஸ்ட் நம்ம இளையபாலன் டாக்டர் முருகேசன் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அதுக்கு வந்து கோஆபரேட் பண்ணி அவங்களுக்கு விசிடியோ இல்லை மற்றவங்கிட்டயோ அதுக்குண்டான ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ்ல பேசணுங்கிறதுக்காக நான் இந்த சமயத்துல ஒரு வேண்டுகோளை உங்ககிட்ட வைக்கிறேன். நன்றி. ஐயா இந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. நம்ம விவசாயினால சிறு குறு விவசாயினால பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நானும் போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டேங்கய்யா. அதுக்கு தாங்கய்யா நான் என்ன பண்ணேன்னா கிராப் வெதர் கேலண்டர் அந்த ஊர்ல அவனே பண்ணிக்கணும் ஒரு நோட் புக்கை கொடுத்துட்டாங்கய்யா. வெரி ரீசெண்டா ஒரு கிட்ட ஒர்க் அவுட் பண்ணங்கய்யா. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு
26,000 ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் வாங்கி ஒரு பிளாக் லெவல்ல வச்சு வேலை செய்ய முடியாது. டேட்டா மானிட்டரிங், ரெக்கார்டிங் நம்ம ஊர்ல தான் தூக்கிட்டு போயிருவான். அதுக்காக ஒரு விவசாய விஞ்ஞானியா மாக்குற நோக்கத்துல ஒரு சின்ன மெசரிங் சிலிண்டர்ல அவனே ரெயின்ஃபால அளந்துக்கிறது, சாயில் பிஹெச் பாத்துக்கிறது, அவனுக்கு பஃபர் கொடுத்துறது, தெர்மாமீட்டர் கொடுத்துறது, மேக்ஸிமம் மினிமம் தெர்மாமீட்டர் கொடுத்துறது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்படி பாக்குறது, இது எல்லாமே கொடுத்துட்டோமாங்கய்யா. அவர் அதே வேலைதான், அவருக்கு பதில் சொல்லதான் நேரம் சரியா இருக்கும். வருவாரு ஓடி விடுவாரு. ஐயா இந்த ஒரு டேட்டாவை வந்து வருஷம் வருஷம் எடுக்கிற மாதிரி வச்சிருந்தீங்க நம்ம விவசாயி. இப்ப சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர்ல எத்தனை வில்லேஜ், ஒரு வில்லேஜ்ல ஒரு படிச்சவங்க இந்த ஜனவரி மாசம் இவ்வளவு மழை பெஞ்சிச்சு, இவ்வளவு எம்எம், இவ்வளவு வெயில் அடிச்சிச்சு, மேக்ஸிமம் மினிமம் இவ்வளவு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளவு ஃபாகிங்கா இருந்துச்சு. அவன் ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தானாங்கய்யா. இது செல்ஃபா தான் பண்ணுங்கய்யா. இதை பண்ணமாவே சக்சஸ் பண்ணிடலாம். ஆட்டோமேஷன் வேற, இதுதான் கிரவுண்ட் ட்ரூத் டேட்டான்னு சொல்லுவாங்க. ரியல் டேட்டாவை தெரிஞ்சிச்சுன்னா போதுங்கய்யா. ஒரு 5 வருஷம் ரியல் டேட்டாவை ஒரு விவசாயியே சொல்லிட்டானா, ஏன்னா நம்ம வந்து சன்சைன் ஹவர்ஸ் எவ்வளவு நேரம் வெயில் அடிக்குது, எவ்வளவு மழை வந்துச்சு, அப்ப வந்து 12 மாசத்துக்குன்னா ஒரு 5 வருஷத்துக்கு தெரிஞ்சாவே அதை வச்சு நம்ம அந்த ஊர்ல என்ன பெஸ்ட் கட்டிங் பெஸ்ட் எப்போ வந்துச்சு, எப்ப வில்ட் வந்துச்சுன்னு அவன் ஓவராலா தெரிஞ்சிட்டமாய இந்த ப்ரிடிக்ஷன், இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சரை டிட்டர்மைன் பண்ணலாங்கய்யா. இதை கவர்மெண்ட் பண்ணுமோ இல்ல இவங்க பண்ணுவாங்களோ ஏஜென்சி பண்ணுவாங்களோ இல்லாம ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ஒவ்வொரு விவசாயியே மாறிக்கிட்டு வந்தானாவே போதுங்கய்யா. அவன் எப்படி பிளட் டெஸ்ட் இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சுகர் டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ப்ரெஷர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதே மாதிரி காமன் டேட்டாஸை பார்த்தானாவே ஜெயிச்சிடலாங்க. இதை நாங்க ரீசெண்டா இப்போ காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கய்யா. எவ்வளவுதான் வருது, 2200, 1900 ரூபாய், 1400க்குள்ளார கொண்டாடணும். ஏன்னா அஃபோர்டபுளா வாங்கி அவன் பயன்படுத்தணும் அப்படின்தாங்கய்யா. பல விதமா இப்ப நாங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஒரு ஹேண்ட் லென்ஸ் கொடுக்குறோம், சக்கிங் பெஸ்ட் ஒயிட் ஃபிளையா, ஏஃபிடா இல்ல மைட்டா, வித்தியாசம் பார்க்கணும் அவனே. ஒரு கால்குலேட்டர், பேசிக் கால்குலேட்டர், எவ்வளவு எம்எம், எவ்வளவு லென்த், எவ்வளவு ரெயின்ஃபால், எவ்வளவு பிஹெச், எவ்வளவு மாறினுச்சு, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான் என்ன. ஸோ இதுக்கு எல்லாமே ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாங்கய்யா. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுங்கய்யா. சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். வெதர் மானிட்டரிங்க்கு ப்ளஸ் பெஸ்ட்டை வந்து கார்லேட் பண்ணிக்கலாம் எல்லா கிராப்ஸ்க்குமே. பண்ணாவே நம்ம வந்து ஜெயிக்கலாங்க வருங்காலத்துல ஒரு அக்ரிகல்ச்சர்ல. இதுக்கு தாங்க அடுத்தடுத்து நாங்க வந்து ஆப் மூலயமா என்டர் பண்ண வைக்கலாம். ஆப் மூலயமா ஏன்னா எழுதிக்கிட்டு இல்லாம ஆப்ல என்டர் பண்ணிட்டாங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே வரும், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஸோ வித் லிங்க் வித் ஏன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகும்போது ஸோ அப்போ தெரிஞ்சு போயிருங்க ரியல் டேட்டா. இந்த ரியல் டேட்டா வந்து விவசாயி தாங்க ஒர்க் பண்ணணும், அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். வருங்கால ப்ரெசன்டேஷன்லயே நம்ம ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாலும் சக்சஸ் பண்ணலாங்கய்யா. ஃபர்ஸ்ட் பெஸ்ட்னா என்னென்ன டிசீஸ், என்ன எப்போ வருது, எவ்வளோ டெம்பரேச்சர், அப்போ மைக்ரோ கிளைமேட்டோட லிங்க் பண்ணிக்கிட்டோமாவே வருங்கால விவசாயத்தை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணலாங்கய்யா, சஸ்டைனபிளா கொண்டுட்டு போகலாம். ஏன்னா யூனிவர்சிட்டி பண்ணுவாங்களோ ஐசிஆர் பண்ணுவாங்களோ அது பைப் லைன் ப்ராஜெக்டா இருக்கலாம். நம்ம விவசாயிகளை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொருத்தங்களையும் ட்ரெயின் பண்ணி கொண்டாந்தோமா ஈஸியா ரெப்ளிகேட் பண்ணலாங்கய்யா. இது என்னுடைய சஜஷன். தேங்க்யூ டாக்டர் இளையபாலன். தேங்க்யூ. வேற யாராச்சும் கேக்குறீங்களா? எனி அதர் இன்டராக்ஷன்? ஏன்னா நான் ஒரு 5 ஃபார்மர்ஸ் கொடுத்து அவங்களை இப்ப நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேங்க, கத்துக்குங்க தெரிஞ்சுக்கிங்கன்ட்டு. Any other from the department? Sir, good evening, sir. Good evening. Shiva Shanmugam, இல்லையா? You are Shiva Shanmugam. இந்த AI டெக்னாலஜி நம்ம தமிழ்நாட்டுல எங்க சார் அதிகமா யூஸ் பண்றாங்க? மேடம் இப்ப வந்து பேனா ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தேனி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேனி ஃபார்மர்ஸ்க்கு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க மேடம். எங்களுக்கு இப்ப ஐ கேவ் த டிவி டாக் அண்ட் ரேடியோ டாக். ஆஃப்டர் தட் இட்ஸ் a great impact. நிறைய டவுன்லோட்ஸ் வந்துருச்சு, எங்களுக்கு நிறைய யூஸ் பண்றது எங்களுக்கு இப்ப மானிட்டர் பண்றேன் மேடம். ஓகே சார். இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா சார் உங்களுக்கு? எவ்வளவு, அதாவது மேக்ஸிமமா யூஸ் பண்றாங்களா சார்? யூஸ் பண்றாங்க மேடம். எங்களுக்கு வந்து 2500 3000 ரீச் ஆயிடுச்சு மேடம் ஃபார்மர்ஸ். யூஸ் பண்றாங்க. ஓகே சார். ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து நான் ப்ராஃபிட்ல ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா மக்கள் யூஸ் பண்றது தான் மேடம் கொடுத்துருக்கோம், நாட் ஃபார் காஸ்ட் பேசிஸ். ஓகே சார். ஓகே சார்.
இங்க தஞ்சாவூர் நான் தஞ்சாவூர்ல இருக்கேன் சார். தஞ்சாவூர்ல இருக்க ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலா டெக்னாலஜி இருக்குங்களா சார்? நீங்க கிராப் ஸ்பெசிஃபை தான் மேடம் பண்ணணும். கிராப் ஸ்பெசிஃபைல பாத்தீங்கன்னா இரியில பாத்தீங்கன்னா அவங்க ஆப் வச்சிருக்காங்க ஏஐ டெக்னாலஜிக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க இரியில எடுத்துக்கலாம் மேடம். இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க தே ஆல்சோ ஹேவிங் த ஆப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்க்கு வச்சிருக்காங்க மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, Dr. Ilayabalan, and thank you, Shiva, for participating. Shiva is an assistant director from Tanjore, and okay. So வேற யாராச்சும் ஏதாச்சும் இன்டராக்ட் பண்ண இருந்தால் இன்டராக்ட் பண்ணலாம், அல்லது வில் வைண்ட் அப் த செஷன். Okay, thank you, Doctor, for your wonderful presentation. So thank you for the graduates, the farm graduates, given the opportunity ஒரு சயின்ஸை ஃபார்மர்ஸ் கொண்டு போறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ஸோ மேலும் மேலும் நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். திசுவாலை எப்படி உருவாகுது, ஏன் திசுவாலையில வருது, நிறைய கொடுக்கலாம் சார். ஸ்பெசிஃபிக்கான இன்றைக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுப்போம் ஐயா. ஸோ அக்ரிஜாய் ஐயா கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ எங்களுடைய அறிவியல் மக்கள்கிட்ட போறதுக்கு நீங்க ஒரு வழிவகுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்க டீமுக்கு உங்களை அக்னாலஜ்மெண்ட் பண்றோங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ டாக்டர் இளையபாலன். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது, மோட்டிவேஷனலா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறைய வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்கிற அந்த குரூப்ல அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாத விஷயமா இருந்தது. ஸோ இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். Thank you for all the participants for participating, and especially for the good interactions by Kandasamy sir, Gunasegaran sir, then Shiva, then Surya Narmada, then Shanti Sivakumar, and a few others. So I close the session with this. We'll see in another session very soon on Saturday. Thank you for participating. Thank you all. Thank you.